ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே இருக்கு. அதே நேரத்தில் இது வந்து ஒரு நவரத்னா கேட்டகரியில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நார்மலாக இந்தியன் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ், அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்கிறாங்கல்ல, பிஎஸ்யூ, இது எல்லாமே வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னான்னு சொல்லிட்டு. ஸோ இது நவரத்னா கேட்டகரியில வருது. ஆக்சுவலா இந்த ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படிங்கிறத இந்த கம்பெனியோட ஃபுல் நேம். இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு. இது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு கம்பெனி தான். ஸோ கவர்மெண்ட் ஓன் கம்பெனி தான். அப்போ இதில் நீங்க போறீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இதுல எந்த டவுட்டும் யாருக்கும் வர தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பார்க்கும்போது என்ன போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட். ஓகேவா? அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆர்ல இருந்து ஒரு 8, இடபிள்யூஎஸ்ல 2, ஓபிசியில் 1, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ யூஆரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இருக்கணும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3, அப்போ 33 போட்டுக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு 30 + 5, அப்போ 35 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அப்போ யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 30 வயசு வரைக்கும் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கான ரீசன் என்னன்னா, 2 போஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் 15 வேகன்சியில் 2 வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு போயிடுச்சுன்னா மீதி 13 வேகன்சி இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இதுக்கான இந்த ஏஜ் இது எல்லாமே பார்க்கறதுக்கான கட் ஆஃப் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27/4. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 27 அதுதான் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான இது. அப்போ 27/4 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 30 வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகேங்களா? ஓபிசியாக இருந்ததுன்னா 33 தாண்டக்கூடாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 35 தாண்டக்கூடாது. கிளியரா? ஓகே, அடுத்தது முக்கியமான டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் லைவ்ல தான் இருக்குது அப்ளிகேஷன். நீங்கள் இப்போ கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 19th வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து எண்டு டேட் என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்னா ஏப்ரல் 27 க்ளோஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு, அப்போ டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட், இது ரெண்டுமே நோட்டிஃபைடு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நமக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மெயில் வழியாவோ அப்படி இல்லைன்னா நமக்கு மெசேஜ் வழியாவோ கண்டிப்பாக அந்த டேட்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ இது வந்து எந்த டேட்டுங்கிறது நமக்கு கிளியராக தெரியல, எப்போ எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தான், கிராஜுவேஷன். நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ பேச்சுலர் டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதுமானது. எந்த டிகிரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்னு பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை இதில் செலக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 இயர் இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரொபேஷனுங்கிறது எல்லா கவர்மெண்ட் செக்டார்லேயும் உங்களுக்கு நீங்கள் எஸ்எஸ்சியில், பேங்கிங்கில், டிஎன்பிஎஸ்சியில், ஆர்ஆர்பியில் எதில் போனாலும் இந்த ப்ரொபேஷன் இருக்கும். ஸோ ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 இயர் வந்து ப்ரொபேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், செலக்டட் கேண்டிடேட் ஷால் பி லைபிள் ஃபார் போஸ்டிங் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராட் ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்தியால எங்கனாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடலாம். அதே நேரத்துல அப்ராட்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் அப்ராட்ல போடுவாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ரெயில் லிமிடெட், இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கும் சர்வீசஸ் பண்றாங்க. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபாரின்ல போஸ்டிங் போட்டாலும் நீங்க அந்த கண்ட்ரிக்கு போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி போறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபாரின்ல எங்க போட்டாலும் பரவாயில்ல எனக்கு, அதே மாதிரி எனக்கு இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எனக்கு தமிழ்நாட்டில் தான் வேணும், இங்கே 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 பக்கத்துலேயே தான் தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இடத்துல தான் நான் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்லா தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வந்து பார்க்க தேவையில்ல. இது வந்து உங்களுக்கு சரி வராது. ஓகேங்களா? ஸோ நான் எங்கனாலும் வேலை செய்யறதுக்கு ஓகே தான், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து 2 வருஷத்துக்கு வந்து வேற எந்த ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா இதுக்கு அடுத்து வேற ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ஓசி கேட்பாங்க. இவங்க என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய எந்த ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க பர்மிட் பண்ண போகிறதில்லை. ஓகேவா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரெம்யூனரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம்.
ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபைனலா பார்க்க வேண்டியது வந்து நமக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. மெட்டர்னிட்டி லீவு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, குரூப் இன்சூரன்ஸ், லீவ் என்கேஷ்மென்ட், அப்புறம் வந்து நார்மலா இருக்கக்கூடிய லீவ்ஸ் இது எல்லாமே நார்மலா கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ பிஎஃப், கிராட்யுட்டி, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், அப்புறம் வேற என்னது டிஏ அலவன்ஸ், சூப்பர் அனுவேஷன் பேக்கேஜிங். ஓகேங்களா? அந்த ரிட்டயர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேக்கேஜ் மாரி மொத்தமா ஒரு செட்டில்மெண்ட். பென்ஷன் கிடையாது. பென்ஷனுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லாம் அப்படிதான் நடக்கும். பென்ஷனா குடுக்க மாட்டாங்க. நீங்க ரிட்டயர்ட் ஆகும்போது ஒரு பல்க் அமௌண்ட்ட உங்க கையில குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. உங்களுக்கு பிஎஃப்ஆ புடிக்கிறதுல இருந்து, உங்களோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து அவங்களும் கொஞ்சம் காசு போட்டு இந்த மாரி மொத்தமா காசு குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இது நல்ல கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப கரண்ட்டா எனக்கு தெரிஞ்ச நெறைய என்னோட ரிலேஷன்ல நெறைய பேர் வந்து இந்த பிஎஸ்யூல இருந்தெல்லாம் ரிட்டயர்ட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் குரோர் கணக்குல கிடைக்கும். ஓகேங்களா? ரிட்டயர்ட் ஆகும்போது கையில வந்து குரோர் கணக்குல காசு கிடைக்கும். இப்ப அதே மாரி அடுத்த விஷயம் பார்க்கும்போது, இதுல வந்து சேலரி போட்டிருக்காங்க பாருங்க. அப்ராக்ஸிமேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு இது பே ஸ்கேல். இது பே ஸ்கேல் வந்து நார்மலா நம்ம ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சில பார்க்குற மாரி பே ஸ்கேலா இருக்காது. இது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கோட வித்தியாசமான பே ஸ்கேலு. இது அது கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அப்ராக்ஸிமேட் சிடிசி உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8.16 லேக். அப்படி பார்க்கும்போது நமக்கு ரூ. 68,000. ஓகேங்களா? மாசத்துக்கு ரூ. 68,000 சேலரி உங்களோட கிராஸ். ஓகேவா? இதுல பிடித்தம்லாம் போக எப்படியும் உங்க கைக்கு ஒரு 55, 55 பிளஸ் உங்க கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிஎஃப் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாக்ஸ் அதெல்லாம் பிடிச்சு போக பேலன்ஸ் கண்டிப்பா ரூ. 55,000 உங்களுக்கு கையில கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 55,000 சேலரி கேரண்டி. அதுவும் இப்போ இந்த பே கமிஷன்ல தான். இப்போ 8th சிபிசி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ 8th சிபிசி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் 8th சிபிசி வந்துரும். அப்போ நெக்ஸ்ட் இயர் 8th சிபிசி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சேலரி கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 20,000ல இருந்து 25,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், உங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நார்மலா மத்த இதுலலாம் கேட்குற மாரி அதிகமாலாம் கேட்கல. ரொம்ப கம்மியா கேட்குறாங்க பாருங்க. ஜெனரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து ரூ. 300 அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரூ. 100 குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெனரல் கேண்டிடேட்டுக்கும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ரூ. 300. இடபிள்யூஎஸ்ஸா இருக்கிறீங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 100. ஓகே. ஸோ கம்மியான ஃபீஸ் தான் வச்சிருக்காங்க. அடுத்தது வென்யூ அண்ட் டைம். ரிட்டன் டெஸ்ட் வந்து எங்கெல்லாம் நடக்குது? ஸோ நம்ம இந்த மாதிரி ரிட்டன் டெஸ்ட் நம்ம தூரம் போய் எழுதணுமா? அதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் நமக்கு இங்கேயே குடுக்குறாங்க பாருங்க. தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சென்னை குடுக்குறாங்க. நீங்க சவுத்தா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் போலாம். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் பக்கமா இருக்குன்னா ட்ரிவாண்ட்ரம் போலாம். இல்ல பெங்களூர். ஓகேங்களா? ஸோ குளோசஸ்ட் இந்த 3 ஏரியா வந்து நமக்கு ரீச்சபிள். இந்த 3ல எதுனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ரிட்டன் டெஸ்ட்டுமே நம்ம தூரம் போய் எழுத தேவையில்ல. நம்ம பக்கத்திலேயே தான் ரிட்டன் டெஸ்ட்டும் போடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டன் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாருங்க. நமக்கு டோட்டலா 125 கொஸ்டின் குடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. மொத்தமா குடுக்கக்கூடிய டைம் பாருங்க 2 1/2 மணி நேரம். 2 1/2 மணி நேரம் குடுக்குறாங்க. எஸ்எஸ்சில நமக்கு எப்படி 100 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம். புரியுதா? 100 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம். இதே இது ஆர்ஆர்பின்னா 100 கொஸ்டினுக்கு 1 1/2 மணி நேரம். இங்க வெறும் 25 கொஸ்டின் தான் கூட. ஆனா குடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 2 1/2 மணி நேரம். அப்போ உங்களுக்கு இதுல ஸ்பீடு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்கங்கிறது முக்கியமே கிடையாது. உங்களுக்கு எல்லா கான்செப்டும் தெரியுதா? எல்லா விஷயமும் படிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப தாராளமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுல வந்து நோ மார்க்ஸ் வில் பி டிடெக்டட் இன் கேஸ் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காம்பன்சேட்டரி டைமா இன்னும் ஒரு 50 நிமிஷம் குடுக்குறாங்க. ஆல்ரெடி 2 1/2 மணி நேரமே ஜாஸ்தி தான். அவங்க வந்து பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 50 மினிட்ஸ் குடுக்குறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம். நமக்கு வந்து இது தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ காம்படிஷன் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களோட பிரிப்பரேஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் 100% உங்களோட மெரிட்ல 100% ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான். ஸ்கில் டெஸ்ட் அது இது டைப்பிங் அது இது ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சா ஜாப். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். டைம் எல்லாம் எடுக்கவே எடுக்காது. எக்ஸாம் எழுதணும்னா ரிசல்ட் போடுவாங்க. ரிசல்ட்லயே தெரிஞ்சிரும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. அடுத்தது இதுக்கான சிலபஸ் பார்ப்போம். 125 கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா? 125 கொஸ்டின்ல என்ன சிலபஸ்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன் சிலபஸ். ஃபர்ஸ்ட் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து 40 கொஸ்டின் கேட்கறாங்களாம். என்னெல்லாம் இருக்கு? நம்ம படிச்சது தான். க்ளோஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்பாட்டிங் எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன், பாரா ஜம்பிள், ஃபில் இன் த பிளாங்க், அடுத்து பாரா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சது தான்.
ஓகேங்களா? இது எல்லாமே படிச்சது. இதுல வித்தியாசமா இருக்கிறதுனா இந்த பேரா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு பேராகிராஃப் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா அதை கம்ப்ளீட் பண்றது. ஓகேவா? அது வந்து கம்ப்ளீட்னா டேஷ் அது மாதிரி கொடுக்குறது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் அதே மாதிரி தான். இது எல்லாமே இல்லை. இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா இது எல்லாமே உங்களால ஈஸியா பண்ண முடியும். இதுல உங்களுக்கு டைம் பிரச்சனை இல்லை. டைம் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. பொறுமையா யோசிச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த 2வது கேட்டகரி பாருங்க, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுல வந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு நம்ம படிச்சது அதே தான் பாருங்க. நம்பர் சீரிஸ், டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிச்சிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஆக்சுவலா இது பார்க்கும்போது உங்களுக்கு பேங்கிங் சிலபஸ் மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை விட பேங்கிங் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பேங்கிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமிங் தான். பேங்கிங்ல அது டஃப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரீசனே என்ன தெரியுமா? டைமிங் தான். பேங்க்ல மட்டும் இந்த செக்ஷனல் டைமிங்னு வச்சிருப்பாங்க. மேக்ஸுக்குனா இவ்வளோ டைம் தான், ரீசனிங்னா இவ்வளோ டைம் தான், ஜிஎஸ்க்குனா இவ்வளோ டைம் தான் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்னால தான் அந்த பேங்க் மேக்ஸ் வந்து நமக்கு ஏதோ பெருசா தெரியுமே தவிர டைம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்கிங்ல கேட்கக்கூடியது மொக்கையான மேக்ஸ். நம்ம எஸ்எஸ்சிலலாம் எவ்வளோ விழுந்து விழுந்து படிக்கிறோம், அவ்வளோலாம் அதில் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்க, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு இதெல்லாம் பேசிக்காக கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டிஐ, நம்பர் சீரிஸ் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா உங்களால பண்ண முடியும். அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது வந்து எஸ்எஸ்சில நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இது என்னன்னா எல்லா டாபிக்லயுமே வரும் இந்த டேட்டா சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சில இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கு கீழே வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது நார்மலா யூடியூப்ல வீடியோ பார்த்தா கூட இருக்கும். ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சிக்கு நம்ம சேனல்ல கூட நான் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா டேட்டா சஃபிஷியன்சிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். சரியா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நான் டேட்டா சஃபிஷியன்சிக்கான வீடியோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து பாருங்க, மென்சுரேஷன் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஒர்க் டைம் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் எனர்ஜி எதுக்குன்னு தெரியல, சும்மா கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராபபிலிட்டி நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம் நம்மளோட கிளாஸ்ல. அடுத்து இந்த ரிலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, நான் எதை மீன் பண்றேன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிளட் ரிலேஷன் ஆல்ரெடி இங்க இருக்கு, ரீசனிங்ல இருக்கு. இந்த ரிலேஷன் அவங்க சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன் சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு டாபிக் உண்டு. 11th 12th உண்டு. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன், இந்த செட்டு வச்சு வரும். செட் தியரின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாபிக் தான் இந்த ரிலேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீன் பண்றேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு 1 hour வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். இந்த ரிலேஷனா என்ன, சும்மா யூடியூப்ல போயிட்டு ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செட் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு வரும். இப்படி ஓவல் மாதிரி இப்படி டயக்ராம் போட்டு வரும். ஸோ இதுதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை ஈஸியாக 1 hourல லேர்ன் பண்ணிடலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து பெர்முடேஷன் காம்பினேஷன். ஸோ சிலபஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான சிலபஸ் தான். எதுவும் வித்தியாசமாலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த டேட்டா சஃபிஷியன்சியையும் இந்த ரிலேஷனையும் மட்டும்தான் வித்தியாசமாக பார்ப்பாங்க. மற்ற எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம இந்த இடத்துல மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஜிகே நம்ம ஹிஸ்ட்ரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தனியாலாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்களோட ப்ரிப்பரேஷன்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இதுக்கு டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஏன்னா இதுல டைமிங் அவ்வளோ நிறைய இருக்கு. டெஸ்ட் போட்டு நம்ம எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம மார்க் டெஸ்ட் போடுவோம். அப்போ இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க சார்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து டெஸ்ட் எல்லாம் பார்க்க தேவையில்ல. இதுல கூடிய கான்செப்ட் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு 45 கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது ரீசனிங்கும் ஜிஎஸும் சேர்த்து, ஓகேங்களா, ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து 45 கொஸ்டின். இதுல ரீசனிங் டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், அப்புறம் வெர்பல் ரீசனிங். வெர்பல் ரீசனிங்னா வெர்பல் ரீசனிங்னு கொடுத்துட்டாலே அதுக்குள்ள நிறைய டாபிக் வரும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுல வந்து இந்த இன்புட் அவுட்புட் இருக்குல்ல, இதெல்லாம் பேங்கிங்ல உள்ள டாபிக். இன்புட் அவுட்புட், அப்புறம் இந்த பசில்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பேங்கிங்ல உள்ளது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சும்மா ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு அந்த பசில் சால்வ் பண்ணும். இதில் கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னன்னா இந்த பசில் இன்புட் அவுட்புட்லாம் பண்றதுக்கு என்ன பிரச்சனைனா டைம் நிறைய எடுக்கும். நமக்கு இந்த இடத்துல டைம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. நான் திரும்பவும் நான் சொல்றேன், இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னும் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல சார், இப்போதான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறனால தயவு செஞ்சு தேவையில்லாம அப்ளை பண்ணி இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காதீங்க. எப்பவுமே நான் இங்க போடக்கூடிய விஷயங்கள், போடக்கூடிய ஜாப் எல்லாத்துலயுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்க.
ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்க. பிகினர்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களோட டார்கெட் என்னவோ அதை நோக்கி போங்க. தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள உள்ள விழுந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுதான் நமக்கான சிலபஸ். கிளியரா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதோட வீடியோ முடிஞ்சது. ஸோ அவங்க கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன முக்கியமான டீடைல்ஸ் இருந்ததோ அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது போக இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் பிடிஎஃப்பையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து என்ன டவுட்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமில். நான் வந்து இதுக்கு இப்போ இதுவும் முக்கியமாக யாருக்குன்னா இந்த ரீசெண்ட் எக்ஸாம் எழுதி கட் ஆஃப்ல கொஞ்சம் கிளியரானவங்களாம் இதில் எழுதுனீங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட போஸ்ட். உங்களுக்கு சேலரி ஹைக்குமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஹைக்கை விட இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஹைக்கு நல்லா இருக்கும். இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சேலரி அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஜாப் கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.